ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது ரயில்வே துறையிலேருந்து புதிய ஒரு வேலையை இப்போ அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வேலைவாய்ப்புக்குன்னு தனியாக நம்ம ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே ரெகுலராக அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். விருப்பம் இருக்கவங்க இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போதைக்கு டெடிகேட்டட் ஃப்ரைட் காரிடர் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெட் இருக்குது பாருங்கள், ரயில்வே துறைக்கு கீழே வர இந்த லிமிட்டட்லேருந்து உங்களுக்கான வேலையை அறிவிச்சிருக்காங்க. நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ விருப்பம் இருக்கவங்க, தகுதி இருக்கவங்க அப்ளை பண்ண பாருங்கள். ஓகே, இந்த வேலைக்கு நீங்கள் எப்போ அப்ளை பண்ணலாம் அப்படின்னா 18 ஜனவரி 2025 16 பிப்ரவரி 2025 வரைக்கும் அந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். அதேமாரி ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ண சொல்ல ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க அப்படின்னா 23/2/2025 27/2/2025 நீங்கள் கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஏப்ரலில் ஒரு எக்ஸாமும் ஆகஸ்ட் ஒரு எக்ஸாமும் உங்களுக்கு இருக்க போகுது. ஓகே, இப்போ இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் அதை பற்றி எல்லாமே அறிவிச்சிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கான பதவி பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். முதல்ல ஜூனியர் மேனேஜர் கேட்டிருக்காங்க ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து. சேலரியை பொறுத்த வரைக்கும் 50,000 ரூபாய் ப்ரொவைட் பண்ணுறாங்க. மொத்தமாக எவ்வளோ வேக்கன்சினா 3 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு 1, ஓபிசிஎன்ஸில் 2 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பாஸ் இன் த ஃபைனல் எக்ஸாமினேஷன் ஆஃப் சிஏ சிஎம்ஏ முடிச்சிருக்காங்க பாருங்கள், அவங்க தான் அப்ளை பண்ண முடியும் இந்த ஒரு பதவிக்கு. அடுத்த கட்டமாக எக்ஸிக்யூட்டிவ் கேட்டிருக்காங்க. எங்கேருந்துன்னா சிவில்லேருந்து கேட்டிருக்காங்க. மொத்தமாக 30,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. எக்ஸிக்யூட்டிவ் சிவில் பொறுத்த வரைக்கும் 36 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு 16, எஸ்சிக்கு 3, எஸ்சிக்கு 5, எஸ்டிக்கு 3, ஓபிசிக்கு 9, எக்கனாமிக்கல் வீக் செக்ஷன் 3 மொத்தமாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் 3 years டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் முடித்தவங்க, சிவில் இன்ஜினியரிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன் முடித்தவங்க, சிவிலில் கன்ஸ்ட்ரக்ஷன் டெக்னாலஜி முடித்தவங்க, பப்ளிக் ஹெல்த் முடித்தவங்க, வாட்டர் ரிசோர்ஸ் முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ டிப்ளமோவில் இந்த சம்மந்தப்பட்ட டிகிரி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக இந்த வேலைக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்த கட்டமாக எக்ஸிக்யூட்டிவில் எலக்ட்ரிக்கல் கேட்டிருக்காங்க. மொத்தமாக 64 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு டிப்ளமோ இன் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் முடித்தவங்க, எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் முடித்தவங்க, பவர் சப்ளை முடித்தவங்க, இன்ஸ்ட்ருமெண்டல் முடித்தவங்க, இண்டஸ்ட்ரியல் எலக்ட்ரானிக் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், அப்ளைட் எலக்ட்ரானிக், டிஜிட்டல் எலக்ட்ரானிக், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், பவர் எலக்ட்ரானிக் இந்த மாதிரி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்கான்னு எக்ஸிக்யூட்டிவில் சிக்னல் மற்றும் டெலிகம்யூனிகேஷன் கேட்டிருக்காங்க. 75 வேக்கன்சி. இதுக்கு டிப்ளமோவில் எலக்ட்ரிக்கல் மற்றும் எலக்ட்ரானிக் மற்றும் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் மற்றும் டெலிகம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் மற்றும் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக் மற்றும் கம்ப்யூட்டரான இந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இவங்க நீங்கள் அப்ளை பண்ணலாம். கம்ப்யூட்டர் சயின்ஸ் முதற்கொண்டு அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் கேட்டிருக்காங்க. 16,000 ரூபாய் சேலரி ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் மொத்தமாக ஒரு 464 வேக்கன்சி கிட்ட கொடுத்துருக்காங்க. கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் மெட்ரிகுலேஷன், ஸோ 10th பாஸ் பண்ணிவிட்டு அது கூடவே மினிமம் 1 year டியூரேஷன் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, அதாவது அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்தவங்க அல்லது ஐடி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணலாம். 10th பாஸ் பண்ணிக்கணும். அதை தவிர்த்து அப்ரெண்டிஸ்ஷிப் முடித்தவங்க அல்லது ஐடிஐ முடித்தவங்க நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதாங்க உங்களுக்கான மொத்த பதவிகள். இதான் வேக்கன்சியும் கூட கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தா ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ரிகார்டிங் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் பற்றிலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எலிஜிபிள் கேண்டிடேட் ஹூ ஹவ் கம்ப்ளீட்டட் டிப்ளமோ டிகிரி கோர்சஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதாவது கேண்டிடேட் ஹேவிங் பிஇ பிடெக் எம்ஏ எம்டெக் இன்டகிரேட்டட் டுவெல் டிகிரி முடிச்சிருக்கீங்க ஆல்சோ கன்சிடர் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்ளை பண்ணலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் டிகிரி கேன் பி பிஇ பிஎடெக் பிஎஸ்சி இன்ஜினியரிங்லாம் நீங்கள் அவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ நாட் ஓன்லி ஃபார் டிப்ளமோ, நீங்கள் இன்ஜினியரிங்கே முடிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இதிலே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ டிப்ளமோ முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம், அதேமாரி இன்ஜினியரிங் முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 3 year டிப்ளமோ இன் சிவில் இன்ஜினியரிங் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ண விருப்பம் இருக்கவங்க இந்த வேலைக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஓகே, எல்லா இன்ஸ்ட்ரக்ஷனுமே இதிலே கொடுத்துருக்காங்க. படித்து பாருங்கள். படித்து பார்த்துட்டு தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா மற்ற இன்ஃபர்மேஷன் ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
அதாவது ஜூனியர் மேனேஜருக்கு 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். எக்ஸிக்யூட்டிவ்க்கு 18 வயசுலேருந்து 30 வயசு, எம்டிஎஸ்சிக்கு 18 வயசுலேருந்து 33 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் அதிகபட்சமாக அப்ளை பண்ணலாம். ஓபிசி என்சியில் வந்து 3 இயர்ஸ் வரை நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பேசிக்காக தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் என்ன அப்படின்றத இப்போ நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்துடலாம். ஓகே, அடுத்த கட்டமாக உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ், இந்த வேலைக்கு எப்படி செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா காமனாக மொத்தம் 5 பதவி கொடுத்துருக்காங்க. 5 பதவிக்குமே கம்ப்யூட்டர் பேஸ்டு 1 எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்டு 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. CBT 1 CBT 2 5 பதவிக்குமே 2 எக்ஸாம் இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிக்கான டெஸ்ட்டு வைக்கிறாங்க. பிஇடிக்கான டெஸ்ட்டு இந்த எம்டிஎஸ் பதவி இருக்குது பாருங்கள், அதுக்கு மட்டும் பிஇடி டெஸ்ட் வைக்கிறாங்க. மீதி 4 பதவிக்கு அந்த டெஸ்ட்டு கிடையாது. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதுக்கப்புறம் மெடிக்கல் டெஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து இருக்க போகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன்ஸ் பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ CBT மற்றும் CBT 2 எக்ஸாமினேஷன்ஸ் வைக்கிறாங்க. நெகட்டிவ் மார்க் இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கான சிலபஸ் என்ன, டாபிக் என்ன அப்படின்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டேஜ் 1க்காக மொத்தமாக 100 கொஷின்ஸ் வந்து கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் 2 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதோ கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் கிளியர் பண்ணதுக்கப்புறம் எம்டிஎஸ் மட்டும் பிஇடி டெஸ்ட்டுக்கு போவீங்க. இதெல்லாமே அடுத்த கட்டமாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்புறம் மெடிக்கல் எக்ஸாமுக்கு வந்து போவீங்க. ஸோ யூஸ்வலாக 2 எக்ஸாம் வைக்கிறாங்க. 2 எக்ஸாமினேஷன் நீங்கள் செட் ஆனால் போதுமானது. ஓகே, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிக்கான டெஸ்ட்டு பற்றியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். எந்த மாதிரி டெஸ்ட் இருக்க போகுதுன்னா மேல் கேண்டிடேட் ஷுட் பி ஏபிள் டு லிஃப்ட் அண்ட் கேரி 35 கிலோ வெயிட் டிஸ்டன்ஸ் 100 மீட்டர் இன் 2 மினிட்ஸ். ஸோ நீங்கள் 35 கிலோ வெயிட்டை வந்து பார்த்தா தூக்கிட்டு 100 மீட்டர் டிஸ்டன்ஸை 2 நிமிஷத்துக்குள்ளே போகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதான் டெஸ்ட்டாக வைக்கிறாங்க. பெண்களாக இருக்காங்கன்னா 20 கிலோ வெயிட்டை வந்து பார்த்தா 100 மீட்டரில் 2 நிமிஷம் நீங்கள் போயிட்டு அதை தூக்கிட்டு போகிற மாதிரி இருக்கும் வெயிட் டவுனு. அதுக்கப்புறம் ஷுட் பி ஏபிள் டு ரன் ஃபார் டிஸ்டன்ஸ் ஆஃப் 1000 மீட்டர் இன் 4 மினிட் அண்ட் 50 செகண்ட்ஸ். ஸோ 1000 மீட்டர் நீங்கள் 4 நிமிஷம் 5 செகண்டில் ஓடி காட்டுற மாதிரி இருக்கும். 1 சான்ஸ் தான் ப்ரூவ்னு சொல்லியிருக்காங்க. அதேமாரி பெண்களுக்கு 1000 மீட்டரை 5 நிமிஷம் நீங்கள் ஓடி காட்டுற மாதிரி இருக்கும். இதான் உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிக்கான டெஸ்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், எந்த மாதிரி டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க வெரிஃபிகேஷன்ஸ், அப்போ அதெல்லாமே உங்களுக்கு தெளிவாக வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்ஸாமினேஷன் சென்டர்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப், அதாவது ஃபஸ்ட் எக்ஸாமினேஷன் எந்தெந்த சென்டரில் கொடுத்துருக்காங்கன்னா தமிழகத்துக்கு சென்னையில் கண்டிப்பாக எக்ஸாமினேஷன் அறிவிச்சிருக்காங்க. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் செகண்ட் எக்ஸாமினை பொறுத்த வரைக்கும் எந்தளவுக்கு அப்ளிகேஷன்ஸ் வராங்க அதுக்கேற்ற மாரி நாங்கள் சொல்லுவோம் அப்படின்றதையும் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஸ்டேஜ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொல்கத்தா, மும்பை, சென்னையில் இருக்குது. ஸோ பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் உங்கள் பிஇடி டெஸ்ட் இருக்குது பாருங்கள், அது டெல்லியில் மட்டும் தான் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படின்றது சொல்லிட்டாங்க. அங்கே போயிட்டு தான் உங்களுக்கான ஃபிசிக்கல் எஃபிஷியன்சிக்கான டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாரி இருக்கும். ஓகே, அடுத்த கட்டமாக எக்ஸாமுக்கான ஃபீஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜூனியர் மேனேஜர் எக்ஸிக்யூட்டிவ் பதவிக்கு 1000 ரூபாய் நீங்கள் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். எம்டிஎஸ்சிக்கு நீங்கள் 500 ரூபாய் பேமெண்ட் பண்ணுற மாரி இருக்கும். யாருக்குன்னா ஜென்ரல் கேட்டகரி, ஓபிசி, எக்கனாமிக்கல் வெக்ஸேஷன் நீங்கள் மட்டும் தான் பே பண்ணுற மாரி இருக்கும். மீதி இருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டி, பிடபிள்யூ கேட்டகரி, எக்ஸர்வீஸ்மேன், டிரான்ஸ்ஜெண்டராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸோ எப்படி அப்ளை பண்ணுறது, அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன, அதை பற்றியும் உங்களுக்கு அறிவிச்சிருக்காங்க. சிலபஸ் பற்றியும் கொடுத்துருக்காங்க. எல்லாமே நீங்கள் தெளிவாக நோட் பண்ணிவிட்டு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ண பாருங்கள். அதேமாரி இந்த ஜாப் வேக்கன்சி எங்கே இருக்கும் அப்படின்றத பற்றி கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் இந்த ஜாப் வேக்கன்சி கிடையாதுங்க. மற்ற ஸ்டேட்டில் தான் வேலை இப்போ வந்து இருக்குது. பட் யார் வேணாலும் இந்தியாவில் இருக்க யார் வேணாலும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இது வந்து ரயில்வே கீழே வர ஒரு டெடிகேட்டட் ஃப்ரைட் கார்டியேட்டர் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட், அங்கே வந்து தான் வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தா 18ஆம் தேதி ஓப்பன் ஆகுது. ஸோ லிங்க் எல்லாமே இதிலே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்கில் கிளிக் பண்ணி நீங்கள் தாராளமாக அப்ளை வந்து பண்ணலாம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கான வீடியோ வேணுன்றவங்க மறக்காம நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி வீடியோ நம்ம வந்து போஸ்ட் பண்ணலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்தியாவோட நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.